Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். யார் இந்த சிபி ராதாகிருஷ்ணன்? அவரை பற்றியான ஒரு வரலாறையும் ஒரு பின்னோக்கி பல விஷயங்களையும் பேச வேண்டிய தருணம் இது. சிபி ராதாகிருஷ்ணனை பற்றியான உங்களுடைய பார்வை சார். தமிழக மக்களுக்கு பாஜக மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. இது வந்து ஆறுதல் பரிசு துணை ஜனாதிபதி என்பது 2027 திரு சிபி ராதாகிருஷ்ணனை ஜனாதிபதியாக்கி பம்பர் பரிசு கொடுக்க போகிறது. இந்த தேதியை மார்க் பண்ணி வச்சுக்கங்கன்னு சொன்னேன். உங்க ஆதன் டிவிலையும் அதே சொல்றேன். பிஜேபிக்கார ஏமாத்துறான், நடிக்கிறான், தமிழனுக்கு கொடுக்குற அந்த மாதிரி நடியா ராஜாவை கூப்பிட்டு 10 நாளைக்கு சிஎம் ஆக்கியா. பிஜேபிக்கார நடிக்கிறான், அவன் தமிழ மேல அக்கறையே இல்ல. அன்னைக்கு ஒரு தமிழன் அப்துல் கலாம்ங்கிறத வாஜ்பாய் வந்து வேற ஒன்று நடிக்கிறதுக்காக ஜனாதிபதி ஆக்கினாரு. தமிழனுக்கு தோத்து போன முருகனுக்கு, தாழ்த்தப்பட்ட முருகனுக்கு மந்திரி பதவி கொடுத்து பிஜேபிக்காரன் நடிக்கிறாயா. அந்த நடிப்பையாவது பண்ணியா. 10 நாளைக்கு சும்மா ராஜாவை கூப்பிட்டு முதலமைச்சர் பதவி கொடுத்து. எனக்கு தெரிஞ்சு 5 முறை தேர்தல் என்னார். தனக்கு சொந்தமா இருந்த 2 மில்லை வித்து கட்சிக்காக செலவு பண்ணார். தோற்று போனார். மாப்பிள்ளை வந்து மில்லெல்லாம் வித்துட்டு வெறுங்கையோட உட்கார்ந்து இருக்கிறாருன்னு அவரோட மருமவன் மாப்பிள்ளைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சீதனமா ஒரு மில்லை எழுதி கொடுத்தாரு. அந்த மாதிரி கட்சிக்காக கட்சிக்கிட்ட இருந்து மேலிடத்துல இருந்து 1 பைசா காசு அவர் வாங்கினதில்ல. அமைப்பு விஷயங்கள் கட்சியை வளர்த்துறது அப்படிங்கிறதுல மிக சமர்த்தர், மிக கெட்டிக்காரர் திரு பொன் ராதாகிருஷ்ணன். அன்னைக்கே திரு சிபி ராதாகிருஷ்ணன் கிடைத்திருக்க வேண்டிய அந்த மந்திரி சபையில இடம், இந்த பதவி அப்படிங்கிறது இலகணேசனுடைய உதவியால் திரு பொன் ராதாகிருஷ்ணனுக்கு போச்சு. மனசாட்சி உள்ள பழைய பிஜேபிக்காரங்க யாரும் இதை மறுத்து பேச சிபி ராதாகிருஷ்ணன் உயரத்துக்கு வந்த காரணம் மந்திரி பதவி கொடுக்காம விட்டாலும் தான் விசுவாசத்தை எந்த விதத்திலையும் குறைச்சிக்காம இருந்தது. கட்சி பணியை செஞ்சது. கட்சியில RSSக்கும் அவருக்கும் ஒரு சண்டையை மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அவரை கொஞ்சம் சிறுமைப்படுத்தினப்பையும் பொறுமை காத்தது. எல்லாத்துக்கும் மேல மோடியோட அன்னைக்கே ஏற்பட்ட நட்பு. ஒரு மனிதன் அதாவது விசுவாசமாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தா எப்படி அடுத்து 20 வருடங்கள் அந்த கட்சியில எந்த பொறுப்பும் இல்லாம சாதாரண இருந்த சிபி ராதாகிருஷ்ணனுக்கு இன்னைக்கு அடுத்தடுத்து தேடி வந்ததுக்கு எல்லாம் முதல்ல பாருங்க, நான் சொன்ன மாதிரி ஜார்க்கண்ட் கவர்னர், அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா கவர்னர், கூடுதலா ஒரு லெப்டினன்ட் கவர்னர் இன்னொரு மாநிலத்துக்கு, இன்னைக்கு துணை ஜனாதிபதி, நாளைக்கு ஜனாதிபதி. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர், வழக்கறிஞர் திரு சேலம் மணிகண்டன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் மணிகண்டன் சார். வணக்கம் அதேஷ். திரு சிபிஆர் அவர்களை துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவித்திருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி, NDA வேட்பாளராக சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். மகாராஷ்டிரா ஆளுநர், பலமுறை பல ஸ்டேட்டுக்கு ஆளுநராகவும் இருந்திருக்கிறார். பாஜகவின் மூத்த தலைவர். அவரை அனௌன்ஸ் பண்ண வேண்டிய காரணம் என்ன, அதையெல்லாம் நம்ம அரசியல் ரீதியா பிற்பகுதியில் பேசுவோம். முதல்ல நீங்க அவருக்கு ரொம்ப நெருக்கமாகவும் பரிச்சயமாகவும் இருந்தவர் எனக்கு தெரியும் திரு சிபிஆர். யார் இந்த சிபி ராதாகிருஷ்ணன்? அவரை பற்றியான ஒரு வரலாறையும் ஒரு பின்னோக்கி பல விஷயங்களையும் பேச வேண்டிய தருணம் இது. சிபி ராதாகிருஷ்ணனை பற்றியான உங்களுடைய பார்வை சார். நான் பாரதிய ஜனதா கட்சியில என்னுடைய கல்லூரி காலத்துல இருந்து ஏறத்தாழ 2011 வரைக்கும் நான் பயணித்தப்ப திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மாநில தலைவராக இருந்தப்ப நான் வந்து இளைஞரணி பிஜேபியுடைய மாநில இளைஞரணி பொதுச் செயலாளராக அவருக்கு கீழே பணியாற்றினேன். மாவட்ட செயலாளராகவும் நான் இருந்திருக்கிறேன். முதல் விஷயமா தமிழகத்தை சேர்ந்த உண்மையான பாஜகவிற்காக உழைத்த எந்த ஒரு கான்ட்ரோவர்சியலும் இல்லாத மூத்த, எல்லோராலும் மதிக்கப்படக்கூடிய, எல்லோராலும் நல்ல ஒரு நண்பராக இருக்கக்கூடிய திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை அறிவித்த மரியாதைக்குரிய மாண்புக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும், திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை நீங்கள் அறிவிக்கணும், அவர் நல்ல ஒரு சாய்ஸ் அப்படின்னு அவருக்கு பரிந்துரை செய்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும், பாஜக மூத்த தலைவர்களுக்கும் முதல்ல ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற உண்மையான வேஷம் போடாத இந்திய தமிழனா என்னுடைய நன்றியை முதல்ல எல்லாத்துக்கும் தெரிவிச்சுக்கிறேங்க. சரி, இதில் சிபி ராதாகிருஷ்ணனை பற்றி கேட்டீங்க, நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். அவரோட முதல் அறிமுகம் எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கல்லூரியில் இறுதியாண்டு படிக்கிறப்ப அப்போ 13 நாள் பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்களை வந்து சேலத்துக்கு கூட்டிகிட்டு வந்து ஒரு பெரிய பாராட்டு விழா எங்கள் கல்லூரி சார்பாக பண்ணியிருந்தேன். நான் தலைவராக இருக்கப்ப வாழும் மகாத்மா அப்படின்னு அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்தோம். அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு நடந்துட்டு இருக்கிறப்ப பொன்னுச்சாமி கவுண்டர் கல்யாண மண்டபம்னு சேலத்தில் 1997 அந்த ஃபங்க்ஷன் நடக்குது.
அப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபியில் எனக்கு இப்போ பெரிய அறிமுகம்லாம் கிடையாது. பிஜேபிக்காரங்க வருவாங்கன்னு ஒரு 100 இன்விடேஷன் அவங்களுக்கு கொடுத்துட்டு மிச்சம் ஒரு 900 இன்விடேஷன் எல்லாம் நாங்கள் மற்றவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தோம். அப்போ ஒரு கெச்சலான உருவம் பார்த்தீங்கன்னா ஒரு தாடி வச்சுக்கிட்டு அப்பயே பார்த்தா அந்த ஃபேமஸான வழுக்கையோட ஒருத்தர் வந்தார். வந்துட்டு என்கிட்ட சார் வணக்கம் அப்படின்னாரு. வணக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு. நான் என் பேர் கோயம்புத்தூர் ராதாகிருஷ்ணனுங்க, நான் வந்து பிஜேபியோட தேசிய செயலாளர், இந்த ஃபங்க்ஷனுக்கான இன்விடேஷன் என்கிட்ட இல்லை, உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்டார். ஆனால் அப்போ எனக்கெல்லாம் தெரிஞ்சவர் சமீபத்தில் மறைந்து போன மரியாதைக்குரிய இலகணேசன் அவர்களை தான். அப்போ மீடியாங்கிறதே ரொம்ப வெளிச்சம் குறைவு. இலகணேசனை இப்போ தெரியும், நான் இவரை முன்ன பின்ன பார்த்ததில்ல. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் பிஜேபியில் என்ன பொறுப்பில் சார் இருக்கிறீங்க அப்படின்னு. அவர் ரொம்ப பணிவோடு சொன்னார், சார் நான் மாநில செயலாளராக இருக்கிறேன் அப்படின்னு. 97 ஆமாம், வாஜ்பாய் வந்து 97. சரி சார் போங்க அப்படின்னு ஒரு நிர்வாகி அழைச்சி அவர் கொண்டு போய் முன்னாடி உட்கார வைங்க அப்படின்னு. இதுதான் அவரை முதல்ல பார்த்தேன். அவர் தான் அந்த ராதாகிருஷ்ணன். இன்னைக்கு ஆளுநராக இருந்து இன்னைக்கு துணை ஜனாதிபதி ஆகி 2027 ஜனாதிபதி ஆக போற ராதாகிருஷ்ணன் இவர் தான். என்னது? நேற்றைய ஆளுநர், இன்றைய ஆளுநர், நாளைய துணை ஜனாதிபதி, நாளைக்கு அடுத்த நாள் 2027 இந்தியாவின் ஜனாதிபதியாக ஆகக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணனை தான் நாம் அன்னைக்கு அவ்வளோ சாதாரணமா ஹேண்டில் பண்ணோமா அப்படின்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். கேட்டுச்சா மாதேஷ்? காதல விழுந்துச்சா? அமித்ஷா மோடியே இந்த மனநிலையில் இருக்காங்களா என்னன்னு தெரியல. நீங்க டிக்ளேர் பண்ணிட்டீங்க. பிஜேபி நோன்ஸ் ஃபார் அவங்களோட ஆச்சரியங்களுக்கு ரொம்ப அறியப்பட்ட கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் அவங்க ஒரு சிபி ராதாகிருஷ்ணனை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா அதில் பல்வேறு கணக்குகள் போட்டு அவர் இன்றைக்கான தயாரிப்பில் நேற்று நான் தந்தி டிவியில் பேசுகிறப்ப அதான் சொன்னேன், தமிழக மக்களுக்கு பாஜக மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கிறது இது வந்து ஆறுதல் பரிசு துணை ஜனாதிபதி என்பது. 2027 திரு சிபி ராதாகிருஷ்ணனை ஜனாதிபதியாக்கி பம்பர் பரிசு கொடுக்க போகிறது. இந்த தேதியை மார்க் பண்ணி வச்சுக்கங்கன்னு சொன்னேன். உங்க ஆதன் டிவிலையும் அதே சொல்றேன். 2027க்கான தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளரும் அவரே, ஜனாதிபதியும் அவரே. தமிழகத்தை சேர்ந்த 3வது ஜனாதிபதி 2027 சிபி ராதாகிருஷ்ணன் எழுதி வச்சிருங்க. இப்ப துணை ஜனாதிபதி ஆகணும், அதற்கான தேர்தல் சரி பிஜேபி நம்பர்ஸ் இருக்குது. மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி இந்த தமிழ் உணர்வு போடுதுலாம் வேஷம் போடாம உண்மையான நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த திரு சிபி ராதாகிருஷ்ணனுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது. கட்சி ஆச்சரியங்களை கடந்து அவருக்கு வாக்க செலுத்துங்கள் அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறாரு. ஆனா எதுக்கு எடுத்தாலும் தமிழ் வாழுது, வடக்கு வாழுது, தெற்கு இது தமிழா, இன உணர்வுகள், சோற்றால் அடித்த பிண்டமே, இப்படியே தமிழை வச்சு பிளப்பு நடத்திட்டு இருக்கிற அறிவாலய கூட்டம் பாருங்க, நிச்சயமா போட மாட்டாங்க. வரலாறு முதல்ல அங்கேயும் ஒரு தமிழர் பிரதிநிதியை தான் இந்தியா கூட்டணியின் ஒரு மானம் வெக்கம் இல்லை உங்களுக்கு, வெக்கம் இல்லை. உனக்கு உண்மையான தமிழை மேல அக்கறை இருந்தா நீ இல்லையா முதல்ல அறிவிச்சிருக்கணும். அவனை பார்த்தியா காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ற? உண்மையான அதாவது தமிழ் இனத்துக்கு அது ஒரு பெரிய தமிழ் இருங்க. இந்தியா கூட்டணி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வெங்காய கூட்டணி. கேஜ்ரிவால் அந்த கூட்டணியில இருக்கிறானா? மம்தா பானர்ஜி இருக்கிறாங்களா? மம்தா பானர்ஜி இந்த கூட்டணியில இருக்கிறாங்களா? கேஜ்ரிவால் இந்த கூட்டணி முடிவு பண்ணுவாங்க. இன்னைக்கு முடிவாகுது. இன்னைக்கு 2 மணிக்கு சாராய கொள்ளக்காரன் கார்கே வீட்ல கூட்டம். சாராய கொள்ளக்காரன் இங்க இல்ல, நான் அந்த டெல்லி சாராய கொள்ளக்காரனை கேக்குறேன். அந்த கூட்டணியில இருக்கிறானா? முதல்ல நான் ஒண்ணு கேக்குறேன். ஆர் வெங்கட்ராமன் என்னுடைய அரசியல் எதிரியாக இருந்தாலும் தன்னுடைய மந்திரி சபையில் அரவணைச்சு அவருடைய திறமையை பயன்படுத்திட்ட காமராஜர் மந்திரி சபையில் ஆர் வெங்கட்ராமன் துணை ஜனாதிபதி ஆகிறப்ப முன்னின்னு களத்துல தன்னுடைய உயரம் என்னங்கிறது கூட அதை பத்தி கவலைப்படாம புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவருக்காக பாடுபட்டு அவரை ஜெயிக்க வச்சார். அவரை எதிர்த்த துரோக பசங்க இந்த திமுக காரனுங்க. நம்பர் 1. நம்பர் 2, அப்துல் கலாம் அவர்கள் முதல் முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டி போடுறப்ப கூட்டணியிலேயே இல்லாத அதிமுக தமிழர், அதை தாண்டி உலக புகழ் பெற்ற ஒரு இந்தியர் அப்படிங்கிற அடிப்படையில தானா அவருக்கு ஆதரவு தெரிவித்து வெற்றி பெற வச்சது அதிமுக. அதே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் 2வது முறை ஜனாதிபதியாக நிற்பதற்கு தானே விரும்பிய போது எல்லாரும் என்னை ஏகமனதா தேர்ந்தெடுத்தீங்கன்னா நான் மீண்டும் போட்டியிடுறதுக்கு தயார்னு சொன்னப்ப அறிவாலயத்தில் பிரஸ் மீட்டு கூட்டி கருணாநிதி கலாம் என்றால் கலகம் அப்படின்னு சொன்னது ஊர் உலகத்துக்கு தெரியும், மாதேச தவிர. ஏன்னா அந்த பொன்ராஜ் ஊபி வேணா கூப்பிட்டு கேட்டு பாருங்க. அப்துல் கலாம் 2வது முறை மீண்டும் ஜனாதிபதி ஆகிறத கெடுத்த தமிழின விரோதி திமுக. பாயிண்ட் நம்பர் 2. கருப்பையா மூப்பனார்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? முன்ன பின்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா ஜிகே மூப்பனார்னாவது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அமைதியான அரசியல் பண்றாரு, டீசென்டான அரசியலுக்கு சொந்தக்காரர் வாசன். அவருடைய தந்தையார் காமராஜர் மாதிரி ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர். 1996 13 நாள் வாஜ்பாய் அரசாங்கம் கமிழ்ந்ததுக்கு அப்புறம் ஜோதி பாசுவை தான் முதல் சாய்ஸா அந்த எதிர்ப்பக்கம் காங்கிரஸ் சப்போர்ட்டோட
தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ ஜோதி பாசுல நாங்கள் கம்யூனிஸ்டுகள் ஆட்சியில் பங்கு பெற மாட்டோம் அப்படின்னு சொன்னது நெக்ஸ்ட் சான்ஸ் டு ஜி.கே. மூப்பனார் ஐயா. அதை கெடுத்தவர் கருணாநிதி. இந்த இவர் தயாநிதி மாறனோட அப்பா இருக்கிறார, இந்த மாறன் என்ன மாறன், முரசொலி மாறன், மாமா நல்லா பார்த்துக்க, அந்த ஆள் பிரதமர் ஆயிட்டானா நீ போய் ஏர்போர்ட்டில் அவனை வரவேறதுக்கு நிற்கணும், இந்த இழிவு உனக்கு தேவையான்னு சொன்னோடனே அதை அடியோட ஒரு நைட்டில் கெடுத்து அடுத்த நாள் பத்திரிகையாளர் பக்கத்துல இருந்து கேட்டீங்களா இதெல்லாம்? இல்லை, இவர் பத்திரிகையாளர் ஷியாம், நான் அவரோட மாற்று கருத்து உள்ளவன் தான், அவர் கேட்டு பாருங்க இது உண்மையா இல்லையா அப்படின்னு கேட்டு பாருங்க. ப்ரோக்ராம் ஏப்பா கேமரா வா பண்ணுப்பா, கேளுங்க, இப்பயே ஷியாம்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க. ஜி.கே. மூப்பனார் என்ற பச்சை தமிழன் பிரதமராவதை கெடுத்த கருணாநிதி. தமிழன்னு சொல்லி வயிற்றுக்காக தமிழ் பிளப்பையும் அரசியல் பிளப்புக்காக தமிழை பேசியும் இன உணர்வு மொழி உணர்வுன்னு இதையே 69 ஆரம்பிச்சு கண்ணதாசன் அன்னைக்கே சொல்றாரு, இதை பகுத்தறிவை நாட்டுக்கு வைத்து இந்த அறிவை என்ன பணம் சம்பாதிக்கிற அறிவை குடும்பத்துக்கு வைத்துன்னு சொன்னார். அந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் தமிழ் 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 தமிழுங்கிற தமிழா இன உணர்வு கொள்ளுங்கிற நடத்துகிற ஸ்கூலு வயிற்று பொழப்பு நடத்துறதெல்லாம் ஹிந்தி சொல்லி கொடுத்துட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு திரியிறானுங்களா ஒரு பச்சை தமிழர் சி.பி. ராதாகிருஷ்ணன். அடுத்த நிமிஷம் நாங்கள் ஆதரிக்கிறேன்னு சொல்லியிருக்க வேண்டாமா? ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்க. இல்ல அதுக்கு தான் டி.கே.எஸ். இளங்கோன்னு சொல்றாருல, இதுல ஏதோ ஒரு சதி இருக்குது. ஆமா, பாகிஸ்தான் சதி இருக்குது, ஆப்கானிஸ்தான் சதி இருக்குது. எனக்கு டி.கே.எஸ். இளங்கோவனுக்கு என்ன வயசாகி போனதுனால கொஞ்சம் ஏதாவது கலந்து போச்சானுக்குது. என்ன சதி இருக்குது? பிஜேபிக்காரன் தான் தெளிவா நீங்க சொல்றீங்க சோசியல் இன்ஜினியரிங். ஆனா நடிக்கிறாயா? நான் கேக்குறது இரியா, நான் சொல்றது கேட்டுக்கியா? பிஜேபிக்காரன் ஏமாத்துறான், நடிக்கிறான், தமிழனுக்கு கொடுக்குற அந்த மாதிரி நடியா. ராஜாவை கூப்பிட்டு 10 நாளைக்கு சிஎம் ஆக்கியா? பிஜேபிக்காரன் நடிக்கிறான், அவன் தமிழ மேல அக்கறையே இல்லை. அன்னைக்கு ஒரு தமிழன் அப்துல் கலாம்ங்கிறத வாஜ்பாய் வேற என்ன நடிக்கிறதுக்காக ஜனாதிபதி ஆக்கினாரு. தமிழனுக்கு தோத்து போன முருகனுக்கு, தாழ்த்தப்பட்ட முருகனுக்கு மந்திரி பதவி கொடுத்து பிஜேபிக்காரன் நடிக்கிறாயா? அந்த நடிப்பையாவது பண்ணியா? 10 நாளைக்கு சும்மா ராஜாவை கூப்பிட்டு முதலமைச்சர் பதவி கொடுத்தியா? பிஜேபிக்காரன் நடிக்கிறான், நான் ஏத்துக்கிறேன். அந்த நடிப்பையாவது நீ பண்ணு. உன் கட்சியில நீங்க எத்தனை மாவட்ட செயலாளர் இருக்கிறான்? தாழ்த்தப்பட்ட சகோதரனை கூப்பிட்டு கொடுப்பாக்கலாம். உன் குடும்பத்தை தவிர நான் ஸ்டாலின் சொல்லிட்டு எனக்கு அப்புறம் ராஜா தான் முதலமைச்சர், இல்ல அடுத்த தேர்தல் ராஜாவை முன்னிறுத்தி, இல்ல ஒரு பட்டியலெடுத்து சேர்ந்தவனை முன்னிறுத்துவன்னு சொல்லி பார்க்கலாம். குடும்பம் நான் தான், என்ன நான் முதல்வன், என் மகன் துணை முதல்வன், என் பேரை வெயிட்டிங் முதல்வன். ஊரை ஏமாத்துறதுக்கு பேசுறது, குடும்ப அரசியல் பண்றது, அவன் நடிக்கிறதுக்காவது பண்றான்ல. வரலாறு பேச வந்தீங்களா? திமுக பத்தி பேச வந்தீங்களா? இழுத்தது யாரு? இழுத்தது யாரு? திமுகங்கிறது தமிழ் விரோத கட்சி, தமிழருக்கு எதிரான கட்சி, இந்தியர்களுக்கு எதிரான கட்சி, இந்திய தேசத்திற்கு எதிரான கட்சி. ஆர் வெங்கட்ராமனை கழுத்தெடுத்தாங்க, அப்துல் கலாம் ஐயாவை கழுத்தெடுத்தாங்க, ஜி.கே. மூப்பனார் முதுகுல குத்துனாங்க, சிபிஆர் முதுகுல நாளைக்கு குத்த போற துரோகி திமுக. இவங்க பண்ண மாட்டாங்க. இல்ல சார், அவங்களுக்குன்னு தனி அணி இருக்கு. அவங்களும் கருமாந்தர் தோக்க போறவங்க ஒரு துணை ஜனாதிபதி வேட்பாளரை போட போறாங்க. புருஷனும் கச்சேரிக்கு போனான்னு ஏதோ ஒரு போன முட்டி போன முழங்கால் போன அந்த மயில்சாமி அண்ணாதுரன், அவர் பேர்ல அண்ணாதுரன் இருக்குதான், அவனை மட்டும் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவாங்க. நம்பி நாராயணன் இவரோட 100 மடங்கு புகழ் வாய்ந்த ஒரு சயின்டிஸ்ட், பச்சை தமிழன். ஆனா பாக்குறதுக்கு அந்த ஆளோட நேரம் பிராமண மாதிரி இருப்பார், நல்லா தாடி விட்டுட்டு திருவனந்தபுரத்தில் இருக்கிறார், பச்சை தமிழன். அவரை கொண்டாட மாட்டானுங்க. பேர்ல அண்ணாதுரைன்னு இருந்த உடனே இவ தமிழர் திமுக நம்பி நாராயணன் சாதிக்கலையா? நம்பி நாராயணன் சாதிச்சதோட அந்த மயில்சாமி அண்ணாதுரை சாதிச்சாரு. நம்பி நாராயணன் இந்த திமுக அரசாங்கம் இது வரைக்கும் ஏதாவது கண்டிருக்குதா? ஏதாவது பார்த்திருக்குதா? நம்பி நாராயணனோட சிந்தனை கொண்டவர்களோ ஒரு விஷயத்தை நீங்க நினைக்கிறீங்கன்னா அதுக்கு எதிர் திசையில தான் நினைப்பாங்க திராவிட இயக்கங்கள். சரிங்களா? அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. அது அப்படிதான் அமையும், அப்படிதான் வரலாறு. எனக்கு ஐஎஸ் சிந்தனை எல்லாம் எனக்கு கிடையாதுங்க. எனக்கு அந்த மாதிரி சிந்தனை. நான் என் தாய்நாடு இந்தியா, என் தாய்மொழி. நான் சிபிஆர் வரலாறு கேட்க உங்களை அழைச்சிருந்தேன். நீங்க தான் இப்ப நீங்க தான் மவுண்ட் ரோட்ல போனனாவே ஒரு ஆபீஸ் இந்தாண்ட மூஞ்ச திருப்பிக்கணும், அந்த பக்கம் நீ இழுத்துட்டு போனது நீங்க தான் இழுத்துட்டு போனீங்க. நான் இப்ப மரியாதைக்குரிய சிபி ராதாகிருஷ்ணனோட எனக்கு தெரிஞ்ச அனுபவங்களை பகிர்ந்துக்கலாம். சண்முகம் கேட்கிறாரு, மார்க்சிஸ்ட் தோழர் சண்முகம், சிபி ராதாகிருஷ்ணன் அவங்க துணை ஜனாதிபதி வேட்பாளர் அனௌன்ஸ் பண்றதுனால என்ன, அதுல என்ன தமிழ்நாட்டுக்கு சிபிஆர் என்ன செய்திருக்கிறார், அவரை போய் அனௌன்ஸ் பண்ணி இப்ப என்ன நடந்துற போகுது அப்படின்ற ஒரு பார்வை. 18 வருஷம் வாஜ்பாய், மன்மோகன் சிங் 1, மன்மோகன் சிங் 2 தூங்கிட்டு இருக்கிற தேவகவுடா, அதுக்கு நடுவில் இருந்த குஜரால் எல்லா மந்திரி சபையில உட்காந்துட்டு உண்டு கொளுத்தானுங்கள திமுக மந்திரிங்க. மந்திரி சபையில என்ன கிழிச்சானுங்க தமிழ்நாட்டுக்கு. அந்த சண்முகத்திட்டு போய் கேளுங்க. இந்த வீரேஸ்வரான சண்முகத்தை ஒரு விதத்துல பாராட்டுறேன். சண்முகத்தை கண்டி 5 நடுங்குறானுங்க. சண்முகம் இந்த டாலர் சண்முகம் இருக்கிறாருல, ஒரு விதத்துல ஏற்றுக்கிற கொஞ்சோண்டு அவருக்கு அரசியல் ரோசம் வந்துருக்குது. இப்பதான் ஒரு 20 நாள் நான் திருப்பி போற மீடியாவில் எல்லாத்துலயும் கேட்டேன், ஒருத்தன் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த சண்முகம் என்ன சொன்னார்னா, அண்ணா காலம் தொட்டே திமுக ஒரு பூர்ஸ்வா கட்சி,
சாதி படிமானங்களை தூக்கி பிடிச்ச மரியாதைக்குரிய இங்கிலீஷ் பிரசன்னா வந்திருந்தாரு. இந்த கேள்வி கேட்டா அப்படியே ஓட்டினாங்க. இந்த திமுக சொம்பு தூக்கி பேரை வந்து மறைச்சிக்கிட்டு ஊர் பேரை வச்சுக்கிட்டு ஒரு ஆள் வருவார், ராஜகம்பீரன் அப்படின்னு. ஆனா பேர் வேற. அவர்கிட்ட கேட்டேன், அவரு அதை பதில் சொல்லாம ஓடுறாரு. மரியாதைக்குரிய சியாமண்ணங்கிட்ட கேட்டேன், அவரு ஓடுறாரு. எல்லா திமுக காரன்னு கேட்டு பார்த்துட்டு உங்களை பூர்ஸ்வா கட்சின்னு சொல்றான், அண்ணாவை இழித்து பேசுறாரு சண்முகம், இந்த மாதிரி அண்ணாவை பழித்து பேசுறாரு அப்படின்னு. கேட்கலிங்கோன்ட்டு ஓடி போயிட்டாங்க. அந்த விதத்துல அவரு சொன்னதை நான் என்ன செய்திருக்கிறார் சிபிஆர் தமிழ்நாட்டு அரசியல்ல தமிழ்நாட்டுக்காக? கருணாநிதி குடும்பமும் திமுகவும் பண்ண கெடுதியை 1% கூட செய்யாம கோவைக்கும் திருப்பூருக்கும் உண்மையான ஒரு எம்பியா 2 முறை இருந்து அந்த மக்களுக்கு பல நன்மைகளை செய்து அங்க இருக்கிற யாருக்கு எதிரானவர்கள் பிஜேபிக்காரர்கள் சொல்ற இஸ்லாமியர்கள் கூட சிபிஆர் அண்ணன் சிபிஆர் மாமா அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு அவங்களோட ஒன்னா உறவாடி இன்னும் ஒரு கூடுதல் தகவல் தான் இந்த கோர்வையா பேச விட மாட்டேங்கிறீங்க. 99 தேர்தலில் இந்த கர்மாந்திர திமுக கூட்டணியோட கூடா நட்டு வச்சிருந்தாங்க பிஜேபி. அன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழகத்திலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் என்னுடைய நினைவு சரியா இருந்தது அப்படின்னா 3.25 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் திரு சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார். அவர் அந்த கோயம்புத்தூர் அப்பெல்லாம் வந்து எப்படி வந்து ரத்த கலரி பூமியா இருந்தது. இந்த 1.5 லட்சம் ஓட்டுன்னு நினைக்கிறேன். 3.25 லட்சம் ஓட்டு, 1 லட்சம் இல்ல. தமிழகத்திலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சவர் நான் சொன்னேன். நம்பர் மட்டும் எனக்கு தெரியல. கடைசி வரைக்கும் அவர் கூட ஒரு கன்மேன் தான் இருந்தாங்க. அவருக்கு ஒன்றும் பெரிய பாதுகாப்புலாம் கொடுக்கல. ஏன்னா பிஜேபிலேயே அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்டான மனிதர், யாரையும் ஒரு அதாவது ஒரு அக்ரெசிவ் ஹெச் ராஜா ஒரு மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாத்தையும் அரவணைச்சு போனவர், ஒரு பண்பாளர், கட்சியில் எல்லாராலும் விரும்பப்பட்டவர். அவருக்கும் அந்த கட்சியில் சில சோதனைகள்லாம் ஏற்படுச்சதை நான் பின்னாடி சொல்கிறேன். அதெல்லாம் தாண்டி அவர் உண்மையான ஒரு டெடிக்கேட்டட் ஆர்எஸ்எஸ் காரியகர்த்தா, பிஜேபியோட உண்மையான தொண்டர், எல்லாத்தையும் தாண்டி நல்ல ஒரு மனித நேயர். இதற்கெல்லாம் தாண்டி அவர் மேலே பிஜேபியில் இன்னைக்கு வரைக்கும் இருந்த தலைவர்கள் மேலே எந்தவித தனிப்பட்ட குற்றச்சாட்டுகளோ ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கோ ஒரு குண்டூசி அளவு கூட ஆட்படாதவர் அப்படிங்கிற அடிப்படையில தான் இன்னைக்கு அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது. உண்மையான நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர், ஒரு தமிழர் பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவர். CK குப்புசாமின்னு அவங்க சித்தப்பா, அவர் காங்கிரஸ் எம்பியா நெடுங்காலம் அவர் கோயம்புத்தூர்ல இருந்து அந்த குடும்பத்தை சேர்ந்தவர். எனக்கு தெரிஞ்சு 2 முறை 5 முறை தேர்தல் என்னார். தனக்கு சொந்தமாக இருந்த 2 மில்லை விற்று கட்சிக்காக செலவு பண்ணார், தோற்று போனார். மாப்பிள்ளை வந்து மில்லெல்லாம் வித்துவிட்டு வெறுங்கையோடு உட்காந்துருக்கிறாருன்னு அவரோட மருமவன் மாப்பிள்ளைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சீதனமாக ஒரு மில்லை எழுதி கொடுத்தாரு. அந்த மாதிரி கட்சிக்கிட்ட இருந்து மேலிடத்துலேருந்து 1 பைசா காசு அவர் வாங்கினதில்லை. நான் இன்னொரு முக்கியமான வரலாற்று உண்மையை சொல்கிறேன். அதாவது அதற்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயத்தை பேசுகிறப்ப ஒரு அனுதாபத்தை நான் தெரிவிச்சிடுறேன். நான் பாஜகவில் ஒரு 20 ஆண்டுகள் பயணித்தவன் அப்படிங்கிற முறையில் தமிழக பாஜகவின் தாயுமானவன் தந்தையுமான திரு இல கணேசன், தமிழக பாஜகவின் அத்வானின்னு போற்றப்படிய கூட மிகப்பெரிய தலைவர் மறைந்து போனார். அன்னாருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். அவர் காட்டிய வழியில் இந்த தமிழ் தேசமும் இந்திய தேசமும் நல்லபடியாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அதே சமயத்தில் நான் அந்த கட்சியில் பயணித்தவன் அப்படிங்கிற முறையில் சில விஷயத்தை சொல்கிறேன். சிபிஆர் முதல்ல அதான் நான் சொன்ன மாதிரி 96ல் மாநில செயலாளரானார். அப்படியே அப்புறம் பொதுச் செயலாளரானார். 98 எலெக்ஷனில் முதல்ல நிற்கிறார், முதல் முறை எம்பி ஆகிறாரு. அப்போ தான் ஓரளவுக்கு அவர் வெளியே தெரிய வர்றார். சிபி ராதாகிருஷ்ணன், 2 ராதாகிருஷ்ணன் அப்பயே, சிபி ராதாகிருஷ்ணன், நாகர்கோயிலில் பொன் ராதாகிருஷ்ணன், அப்போ நாகர்கோயில் தொகுதி தான், பொன் ராதாகிருஷ்ணன் 2 பேருமே வந்தாங்க. 98ல் அம்மா வந்து இப்போ ஒரு 13 மாதத்துக்கு அப்புறம் இந்த கவர்மெண்ட்டை கலைச்சோடனே கூட்டணி மாறுது. சவகாச கேடுகட்ட கூட்டணி திமுகவோட போய் பிஜேபி கூட்டணி வைக்குது. அந்த கூட்டணியில் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அப்போ தான் நான் சொன்ன மாதிரி அதிக ஓட்டு வித்தியாசத்தில் கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்டுக்கு அப்புறம் ஜெயிக்கிறார். ஜெயிச்சு 3 மாதமோ 4 மாதமோ கழிச்சு தான் தமிழக பாஜகவிற்கு வந்து மந்திரி சபையில் பிரதிநிதித்துவம் தருது. நான் சொல்கிற விஷயத்துக்கு மரியாதைக்குரிய பாஜக தலைவர் திரு ஹெச் ராஜா இன்னைக்கு வாழும் சாட்சி. அந்த காலத்தில் புதுச்சேரி பாஜக மாநில தலைவராக இருந்த கிருஷ்ணமூர்த்தி சாட்சி. தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்த வாஜ்பாய் இவருக்கு மரியாதைக்குரிய சிபி ராதாகிருஷ்ணனுக்கு எல்லாம் பரப்புரையெல்லாம் பண்ணிட்டு 6 மாதமோ 3 மாதமோ கழித்து தமிழகத்துக்கு பிரதிநிதித்துவம் தரணுன்னே ராதாகிருஷ்ணனை மந்திரியாக்குங்க அப்படின்னு கூப்பிட்டு பிரதமர் அலுவலகத்திலேருந்து ஃபோன் வந்தது. அதே மாதிரி அடுத்த 2-3 நாளில் வந்து அங்கே மந்திரி சபை பங்கேற்பு விழா நடந்தது. அடியேனும் அதில் கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி. திரு மறைந்த இல கணேசன் அவர்கள், அப்போ தலைவராக இருந்த திரு KN லட்சுமணன், பாஜக புதுவை மாநில தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, ஹெச் ராஜா, அடியேன் நானும் அதில் கலந்துக்கிட்டோம். அப்போ அந்த செக்ரட்டரி யார் பதவியாக இருக்க அழைப்பாங்களோ அப்போ ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் அப்படின்னு அவர் அழைச்ச உடனே
பொன் ராதாகிருஷ்ணன் அண்ணாச்சி எந்திரிச்சு போறாரு. அதை பார்த்து வாஜ்பாய் திடுக்கிறார். ஜனாதிபதி மாளிகையில் நடந்த விஷயத்தை நான் தத்ரூபமா சொல்றேன். வாஜ்பாய் அப்படியே திடுக்கிறாரு. சார், நான் இருக்கிற மரியாதைக்குரிய ஹெச் ராஜா இதுக்கு சாட்சின்னு சொல்றேன். கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு அன்னைக்கு மாநில பாஜக தலைவரா இருந்தவரை நான் சொல்றேன். எங்க மாநில தலைவரா இருந்தவர் சார்? புதுச்சேரி மாநில தலைவரா இருந்த கிருஷ்ணமூர்த்தி. சரி. வாஜ்பாய் வந்து லைட்டா இது பண்ணிட்டு இப்படி இந்தாண்ட திரும்பி, ஓ ராதாகிருஷ்ணன் ஓ தாடிவாலா கிதரே அப்படின்னு. ஓ தாடிவாலா கிதரே இதுங்கிறது என் காதால நான் கேட்ட விஷயம். அதாவது சிபிஆர் தான் சொன்னார் செலக்ட் பண்ணது. பிரதமர் அலுவலகத்திலிருந்து மந்திரி சபையில தமிழக பிஜேபிக்கு பிரதிநிதித்துவம் தர நாங்க முடிவு பண்ணிட்டோம். ராதாகிருஷ்ணனுக்கு தர முடிவு பண்ணிட்டோம். 99 வாஜ்பாய் மந்திரி சபையில மந்திரி சபையை அமைச்சு ஒரு 3 மாதமா எப்பயோ கழிச்சு. ஆனால் அதிக ஓட்டு வித்தியாசத்துல எல்லாம் ஜெயிச்சிருக்காரு அப்படின்ற நேச்சுரலா அதிக, ஏன்னா கோயம்புத்தூர்ல பாம் பிளாஸ்ட் அதிக ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கிறாரு. இந்த பாஜக பலமான இந்த பகுதி அப்படிங்கிறப்ப இவர் தான் அவர் வந்து இது பண்ணார். ஆனா பாத்தீங்க அப்படின்னா மரியாதைக்குரிய இன்னமும் என்னுடைய போற்றுதலுக்குரிய திரு இலகணேசன் என்ன பண்ணாருன்னா, ஏதோ ஒரு காரணத்தினால அந்த வாய்ப்பு திரு சிபி ராதாகிருஷ்ணனுக்கு போகக்கூடாதுன்னு 2 பேரும் இந்த படத்தில் வர்ற மாதிரி இவரும் ராதாகிருஷ்ணன் அவரும் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற அடிப்படையில் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அந்த இடத்துல அமர்த்தி வைக்கப்பட்டார். அதே சமயத்தில் எனக்கு ஒரு குருஸ்தானத்தில் உள்ளவர் தான் அவரு. நான் அவரை குறைச்சி மதிப்பில்லை. அமைப்பு விஷயங்கள் கட்சியை வளர்த்துறது அப்படிங்கிறதுல மிக சமர்த்தர், மிக கெட்டிக்காரர் திரு பொன் ராதாகிருஷ்ணன். அன்னைக்கே திரு சிபி ராதாகிருஷ்ணன் கிடைத்திருக்க வேண்டிய அந்த மந்திரி சபையில இடம், அந்த பதவி அப்படிங்கிறது இலகணேசனுடைய உதவியால் திரு பொன் ராதாகிருஷ்ணனுக்கு போச்சு. மனசாட்சி உள்ள பழைய பிஜேபிக்காரங்க யாரும் இதை மறுத்து பேசல. இந்த வரலாறு யாருமே சொல்லல. தயவு செஞ்சு நான் சொன்ன கிருஷ்ணமூர்த்தியை கேளுங்க, மரியாதைக்குரிய ஹெச் ராஜாவை கேளுங்க. ஹெச் ராஜா கூட இதை எங்கேயுமே சொல்லல. இவரே சொல்லலையே, சிபிஆரே கூட இதை எங்கேயும் அவரு ஒரு காதான். சிபிஆர் இன்னைக்கு இந்த உயரத்தை தொற்றுக்கிறாருன்னா இந்த மாதிரி தனக்கு ஏற்பட்ட சோகம், கட்சியில ஏற்பட்ட இழுக்கு, இதை பத்திலாம் தன்னுடைய மனைவி கிட்ட கூட அவர் சொல்ல மாட்டார். நான் தான் சொல்றேன், நான் அந்த பாஸ் இன்னமும் வச்சிருக்கேன். பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மந்திரியா பதவி, அந்த இதுல ஜனா கிருஷ்ணமூர்த்திக்கு மந்திரி பதவி தரல. அன்னைக்கு ஜனா கிருஷ்ணமூர்த்தி தமிழகத்தின் மிக மூத்த ஜனசங்க காலத்துல இருந்து அவருக்கும் வாஜ்பாய்க்கும் அப்ப சரியான உறவு இல்லாதனால ஜனா கிருஷ்ணமூர்த்தி மிக வாஜ்பாய் மேல அதிருப்தியில் இருந்தார். இந்த விஷயத்தை திரு இலகணேசன் அவர்களும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் போற கார்ல பயணித்து போறப்ப அவங்க 2 பேரும் பேசின சம்பாஷணையும் நான் கேட்டேன். இப்ப நான் எவ்வளவு இதெல்லாம் நான் கட்டுக்கதை நான் சொல்ல முடியுமா? அப்ப ஜனா கிருஷ்ணமூர்த்தி கோவத்துல இருக்கிறார். சட்ட அமைச்சரா இருந்ததா எனக்கு நினைவு. அது ஏதோ அவருக்கு சரியான இலாகா கொடுக்கலையோ, ஏதோ வாஜ்பாய் மேல ஒரு அதிருப்தியில இருக்கிறார், ஜனாஜி கொஞ்சம் கோவத்துல இருக்கிறாருன்னு எல்ஜி வந்து பொன் ராதாகிருஷ்ணன் கிட்ட சொல்லிக்கிட்டு வர்றார். பொன் ராதாகிருஷ்ணன் வந்து இந்து முன்னணியிலிருந்து வந்தவர், மிக சிபி ராதாகிருஷ்ணனுக்கு சற்றும் சளைக்காதவர். ஆனா 2 பேரும் வித்தியாசம். இவர் ஒரு ஜனரஞ்சகமான தலைவர். இப்ப சிபி ராதாகிருஷ்ணன் வந்து RSS பின்புலத்திலிருந்து வந்தாலும் கட்சி இன்னைக்கு RSS முன்னாடி ஜனதாவில் இருந்தார். தமிழ்நாடு ஜனதா முதல்ல அவரோட பிறப்பே RSSயா. இப்படி குழப்பாதீங்க, போட்டு கலக்காதீங்க. உங்க கருப்பு சிவப்பு பெயிண்ட் எல்லாம் கொண்டாந்து உள்ள விடாதீங்க. அவர் பை பர்த் ஃபர்ஸ்ட் RSSல இருந்து அதுல இருந்து வந்த கட்சிங்கிறதுனால ஜனதா, அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா, இத இப்படிலாம் வந்தார ஒளி. அவர் முதல்ல RSS தான், பக்க RSS. ஆனா இந்த RSSல இருக்கவங்கலாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் உரங்குடாங்க மாதிரி இருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாச்சியே சொல்ற, கோச்சிக்க மாட்டார், என்னுடைய அபிமானத்துக்குரிய அண்ணாச்சி தான். நீங்க பொன் ராதாகிருஷ்ணன் கிட்ட பாத்தீங்க, இல்லை இலகணேசன் கிட்ட பாத்தீங்க அப்படின்னா பேசுறீங்கன்னா 2 வார்த்தை அளந்து தான் பேச முடியும். இலகணேசன் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, மகிழ்ச்சி, பார்ப்போம் அப்படிம்பாங்க. போயிட்டு வாயா அப்படின்னு அர்த்தம். நம்ம பொன் ராதாகிருஷ்ணன் கிட்ட நீங்க ஏதாவது வார்த்தையை பிடுங்கணும், அதுக்கு மேல பேச மாட்டார். ஆனா இவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த RSSல இருந்து வந்தாலும் ஒரு ஜனரஞ்சகமான தலைவர். அண்ணாமலை இந்த சீன் போட்டார் பார்த்தீங்க, யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் கட்சியை வளர்த்துற மாதிரி சீன் போட்டார்ல. உண்மையானும் அன்னைக்கு ரத யாத்திரை பண்ணுறேன்னு 2004 இருந்து தலைவராக இருந்தப்ப திரு சிபி ராதாகிருஷ்ணன் தமிழகத்தோட அத்தனை கிராமத்துக்கு போனார். அந்த சமயத்தில் சேலம் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் பண்ணப்ப என்னுடைய வீட்டில் 3 நாள் தங்கியிருந்தார். நான் அன்னைக்கு மாவட்ட செயலாளராக ஏதோ ஒரு பொறுப்பில் இருந்தேன் பிஜேபியில். என்னுடைய வீட்டில் 3 நாள் தங்கியிருந்து அங்கே என் கிராமம்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு 10 கிராமத்தை தினமும், அப்போல்லாம் பிஜேபிக்கு வந்து இவ்வளோ ஒரு பெரிய ஹோப்பே கிடையாது, ஒவ்வொரு இடமா போய் நடக்க வேண்டிய இடத்துல இறங்கி நடந்து அந்த வாகனத்தில் ஏறி சுற்றி அவ்வளவு உள்ளபடியே கட்சியை வளர்த்தினார். அதாவது நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறேன், திரு பொன் ராதா, அதாவது தமிழகத்தில் இந்த விதையை ஊர்னி பாஜக அப்படின்னா ஏதோ வந்து பிஜேபின்னா வடநாட்டு ஜிலேபி அப்படின்னு நினச்சிட்டு இருந்த காலத்தில் பிஜேபிங்கிற விதையை தமிழகத்தில் ஊன்ன
பிதாமகன் இலகணேசன். ஒவ்வொரு தமிழகத்தில் இருக்கிற கிராமந்தோறும் நடந்து போய் அந்த கட்சிக்கு உயிர்ப்பு கொடுத்தவர் பொன் ராதாகிருஷ்ணன். நான் எந்த மாச்சரியும் இல்லாத சொல்றேன். அதை நவீனமா எடுத்துட்டு போய் ஜனரஞ்சகமான கட்சியா மாத்தி பிஜேபிக்கு எல்லாரும் வாங்க வந்து சேருங்க, இது குறிப்பிட்ட உங்களுக்கான கட்சி இல்ல, எல்லாரும் வாங்க வாங்கன்னு ஜனரஞ்சகமான கட்சியா எடுத்துட்டு போனவர் சிபி ராதாகிருஷ்ணன். ஆனா அந்த சிபி ராதாகிருஷ்ணனுக்கு எவ்வளோ தொல்லைகள் கொடுத்தாங்க. சூரிஜின்னு சொல்ற சூரிய நாராயண ராவை வச்சுக்கிட்டு RSSல வச்சுக்கிட்டு மரியாதைக்குரிய இந்து முன்னணி தலைவர் கோபால்ஜி உட்பட எல்லாத்திட்டையும் சிபிஆரை பத்தி தவறா சொல்லி RSSக்கு அவருக்கும் ஒரு தொடர்பே இல்லாத மாதிரி பண்ணி அவரை ரொம்ப துன்பப்படுத்தினாங்க ஒரு காலத்துல. ஆனாலும் கலங்கல. மந்திரி பதவி அவருக்கு இல்லாம பண்ணினாங்க. தன்னோட விசுவாசத்தை ஒருபோதும் விட்டு கொடுக்கல. மாநில தலைவராக அவர் 2வது முறை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு திரு இலகணேசன் இறங்கி வேலை செஞ்சு திரு சிபி ராதாகிருஷ்ணன் 2வது முறை வராம சிபி ராதாகிருஷ்ணன் ஒரு ஜனரஞ்சகமா ஒரு வழியில கட்சியை எடுத்துட்டு போறாருங்கிறதுனால அதுவரை பொதுச் செயலாளராக இருந்த திரு இலகணேசன் இல்ல நானே தலைவராக வரேன்னு அவரே தலைவராக வந்ததுக்கு காரணம் அதுதான். அப்ப கொஞ்ச நாள் வந்து கட்சியில தனக்கு சரியான இது இல்லைங்கிறப்ப அமைதியா தான் சொன்ன வேலையை மட்டும் செஞ்சுட்டு துணைத் தலைவர் வேலையை செஞ்சுட்டு தேசிய பொதுக்குழு உறுப்பினர் இப்படிலாம் இருந்தாரு. இதெல்லாம் ஒரு காரணம். எல்லாத்தையும் தாண்டி 2000 இந்த குஜராத் கலவரம் வந்துச்சு இல்லைங்களா, 2001 2002 அப்பதானே வந்தது அது 2002. ஆமா. அப்ப பிஜேபியிலேயே, ஏன்னா வாஜ்பாய் சொல்லிட்டார் நான் எந்த முகத்தை வைத்துக்கொண்டு வெளிநாடு போவேன், இவனை பதவி விட்டு நீக்குங்கன்னு மோடி சொல்லிட்டார். அத்வானி தான் இன்னைக்கு கூட நின்று காப்பாத்தினார். இன்னைக்கு இருக்கிற வெங்கை நாயுடு, ராஜ்நாத் சிங் எல்லாம் இன்னைக்கு கூட இருந்து காப்பாத்தினாங்க. அந்த சூழ்நிலையில பிஜேபியிலேயே சில சாரர் மோடியை கொஞ்சம் ஓரங்கட்டினாங்க. அப்ப வந்து அந்த மோடியை அழைத்து கோயம்புத்தூர் வட்டத்துல பல கூட்டங்களை நடத்துறார் திரு சிபி ராதாகிருஷ்ணன். ஸோ இன்னைக்கு சிபி ராதாகிருஷ்ணன் இந்த உயரத்துக்கு வந்த காரணம் மந்திரி பதவி கொடுக்காம விட்டாலும் தான் விசுவாசத்தை எந்த விதத்திலையும் குறைச்சிக்காம இருந்தது, கட்சி பணியை செஞ்சது, கட்சியில RSSக்கும் அவருக்கும் ஒரு சண்டையை இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அவரை கொஞ்சம் சிறுமைப்படுத்தினப்பையும் பொறுமை காத்தது, எல்லாத்துக்கும் மேல மோடியோட அன்னைக்கே ஏற்பட்ட நட்பு, இதெல்லாம் சேர்த்து தான் முதல் படியா அவர் ஜார்க்கண்ட் ஆளுநரா கொண்டு போய் உட்கார வச்சது. மோடி வந்த உடனே அவர் மிகச்சரிய இடத்துல பொருத்தி போனார். ஜார்க்கண்ட்ல போய் நீங்க ஆளுநரா உட்கார்ந்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிக கனிம வளங்கள் சுரங்கங்கள் உள்ள ஒரே மாநிலம் ஜார்க்கண்ட். நீங்க ஆளுநரா இப்போ இந்த சீட்ல உட்காந்துட்டு சும்மா உட்காந்தீங்கன்னா போதும், மாசம் ஒரு 4 ரூபா 5 ரூபா வரும். ஆனா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பஸ்ல எல்லாம் நீங்க அப்பெல்லாம் பிறந்தே இருக்க மாட்டீங்க. பஸ்ல எல்லாம் போனீங்கன்னா கரம் சிரம் புறம் நீட்டாதீர்னு ஒரு வார்த்தை எழுதியிருப்பாங்க. அந்த ஜார்க்கண்ட் ஆளுநரா உட்காந்து கரம் புறம் சிரம் எதுவுமே நீட்டாம ஒரு உண்மையான RSS காரனா எந்த ஊழலுக்கும் இல்லாம ஒரு பைசா அவரோட சம்பளத்தை தவிர எதையுமே சம்பாத்தியம் பண்ணாத ஐபி கொடுத்த ரிப்போர்ட் அடிப்படையில தான் இந்தியாவின் பிசினஸ் கேபிட்டல் மும்பை இருக்கிற மகாராஷ்டிராவுடைய ஆளுநர் அடுத்த ப்ரொமோஷன் அவர் கொடுத்தாங்க. நல்லபடியா ஒன்று கவனிச்சுக்கங்க, ஒவ்வொரு ஆளுநரையும் மோடி கண்காணித்து கொண்டிருப்பார். இது உலகத்துக்கே தெரியும். ஏன்னா ஆளுநர் அப்படிங்கிறவங்க அதை கெட்ட பேர் பண்ணிடுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாம ஐபி அவங்கள வந்து, இது காங்கிரஸ் பீரியட்லயும் நடக்கும், வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நீங்க சும்மா கையெல்லாம் நீட்ட வேண்டாம், அந்த சீட்ல போய் உட்காந்தீங்கன்னா உங்களை தேடி சில பல கோடிகள் மாசம் 4-5 கோடி வரும். இந்த யாரும் என்கிட்டயே வராதிங்க, எனக்கு கவர்மெண்ட்டுக்கு எனக்கு எல்லாம் தேவையானதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்குதுன்னு இருந்த அந்த ஐபி ரிப்போர்ட் போனதுனால தான் உடனே வந்து, ஏன்னா மகாராஷ்டிரா கவர்னருங்கிறது இந்திய ஜனாதிபதி துணை ஜனாதிபதிக்கு அடுத்த மிகப்பெரிய பொறுப்பு வந்து அதுதான். பிரதமர் விட்டுருங்க, அது டாப். ஏன்னா மகாராஷ்டிரா கவர்னராக இருந்தீங்கன்னா சீட்டில் போய் நுனி சீட்டில் உட்காந்தீங்கன்னா 100 கோடி கிடைக்கும். அதுலயும் அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு தவஸ்வி மாதிரி உட்கார்ந்துருந்தாரு. எந்த இதுக்கும் இது பண்ணாதனால தான் நேற்று அவர் பேரை அறிவிச்சுன்னே எதிர்பக்கம் இருக்கிற சஞ்சய் ராவத் சொல்றாரு மிகச்சிறந்த மனிதரை வந்து தேர்ந்தெடுத்து. சஞ்சய் ராவத் வந்து அந்த உத்தவ் தாக்கரே குரூப்ல இருக்கிறார். அவர் சொல்றார் மிக நல்ல மனிதர், மிகச்சிறந்த மனிதர், எங்க மகாராஷ்டிரா ஆளுநருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அநேகமா பாருங்க உத்தம கூட பல்ட்டி அடிச்சு இவங்க பக்கம் ஓட்டு போடுவாங்க. ஸோ அந்த மகாராஷ்டிராவில் இருக்கிறப்பயே தமிழிசை ராஜினாமா பண்ணின புதுச்சேரிக்கு வந்து லெப்டினன்ட் கவர்னராகவும், தெலுங்கானாவுக்கு ஒரு மனிதன் அதாவது விசுவாசமாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தா எப்படி அடுத்து 20 வருடங்கள் அந்த கட்சியில எந்த பொறுப்பும் இல்லாம சாதாரண இருந்த சிபி ராதாகிருஷ்ணனுக்கு இன்னைக்கு அடுத்தடுத்து தேடி வந்ததுக்கு எல்லாம் முதல்ல பாருங்க நான் சொன்ன மாதிரி ஜார்க்கண்ட் கவர்னர், அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா கவர்னர், கூடுதலா ஒரு லெப்டினன்ட் கவர்னர் இன்னொரு மாநிலத்துக்கு, இன்னைக்கு துணை ஜனாதிபதி, நாளைக்கு ஜனாதிபதி. இதுக்கெல்லாம் காரணம் அவர் வந்து உண்மையாலும் இருந்த அந்த அவருடைய விசுவாசம், நேர்மை, பணிவு, இந்த லஞ்ச லாவண்யம் வாங்கிட்டு இது பண்றது,
மற்றவங்க மாதிரி வந்து வெளியே ஒன்று பேசிட்டு உள்ள ஒன்று பண்ணாமல் நேர்மையாக நடந்த அவருக்கு கிடைத்த பரிசு, தமிழர்களுக்கு கிடைத்த வெகுமதி, தமிழ்நாட்டிற்கு கிடைத்த மிக மிக சிறந்த மிகப்பெரிய அப்துல் கலாம் ஐயா இருந்தாங்க, ஆர் வெங்கட்ராமன் இருந்தாங்க, சி சுப்பிரமணியம் அவர்கள் மகாராஷ்டிரா கவர்னராக இருந்தார். அந்த வரிசையில் அதுலேயும் எனக்கு ஒரு கூடுதல், எங்கள் கொங்கு பகுதி நல்ல வேளை நான் அந்த சமுதாயம் இல்லை, உடனே நான் அந்த சமுதாயம் இல்லை, அவர் சார்ந்த சமுதாயத்தை சார்ந்தவன் அல்ல, நான் அது கிடையவே கலரை பார்த்தா முதல்ல நம்ப மாட்டாங்க, நான் அந்த சமுதாயம் இல்லை. எங்கள் கொங்கு பகுதியை சேர்ந்தவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கார். அவரோட சேர்ந்து நானும் பாஜகவில் பயணித்தேன், ஒரு 20 ஆண்டு காலம் இருந்தேன். நான் அருகிலிருந்து ரசித்த தலைவர் அப்படிங்கிறப்ப எனக்கு பெருமிதமாக இருக்குது. அவர் அடுத்த ஜனாதிபதியாக அவர் ஜனாதிபதி மாளிகையில் பார்க்கறதுக்கு இன்னும் 2 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டுமேன்னு வருத்தப்படுறேன். கொங்குவை நீங்க கொண்டு வந்தீங்க. கொங்கு பகுதியிலிருந்து ஒரு தலைவரை இன்னைக்கு துணை ஜனாதிபதி அளவுக்கு கொண்டு போறாங்க. அதே போல தமிழ்நாட்டு தலைவர் தமிழரா இருக்கக்கூடிய திரு சிபிஆர் கொண்டு வராங்க அப்படின்னா இந்திய தமிழர். எஸ், 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தமிழர்னா ஒரு நிமிஷம், இலங்கை தமிழர் இருக்கிறாங்க, இந்திய தமிழர் இருக்கிறாங்க, மலேசிய தமிழர்கள் இருக்காங்க. தமிழருங்கிறது உலகமே தமிழர் அப்படிலாம் கிடையாது. அப்ப உலகத்தில் இருக்கிற முஸ்லீம் எல்லாம் ஒன்னா ஒத்துக்குவீங்களா? நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல. உலகத்தில் இருக்கிற தனி சப்ஜெக்ட், அது என்ன தனி சப்ஜெக்ட்? தமிழர்கள் உலகம் முழுக்க இருக்கிறாங்க. நான் ஒரு தடவை மரியாதைக்குரிய துன் சாமிவேல், டத்தோ சாமிவேல்னு மலேசிய மந்திரி இருக்கார் தெரியுங்களா? எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். இங்க இருந்து உங்களை மாதிரி தான் ஒரு, அப்ப உங்களை எனக்கு தெரியாது, உங்களை மாதிரியே இந்த தமிழ் டுபாக்கூர் நிருபர் ஒருத்தர் என்னோட வந்துட்டு அவரோட பேட்டி எடுக்கிறப்ப, ஐயா இந்த உலக தமிழர்கள்லாம் நம்ம ஒன்றுபட வேண்டும், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னார். அவர் முதல் தடவை அப்படி அவசியம் இல்லை அப்படின்னு சாதாரணமாக சொன்னார். மறுபடியும் இந்த தமிழ் 200 ரூபா ஊப்பி, இல்லை உலகத்தில் உள்ள தமிழர்கள் நம்ம எல்லா தமிழர்களும் ஒன்றுபட்டு தமிழர்களுடைய சிந்தனை அப்படின்னு அவருக்கு சாமிவேலு அவர்களுக்கு பயங்கரமாக கோபம் வந்துருச்சு. அவர் சொன்னார், இப்படி சொல்லாதீர்கள், இது தவறான வார்த்தை. நீங்கள் இந்திய தமிழர்கள், நாங்கள் மலேசிய தமிழர்கள், இலங்கையில் இருப்பவர் இலங்கை தமிழர்கள். அவரவர் நாட்டின் மீதுதான் முதல் பாசம் கொள்ள வேண்டும். என்னை வளர்த்து எனக்கு ஆளாக்கி எனக்கு சோறிட்டு நான் இன்னைக்கு இந்த நாட்டில் ஒரு அமைச்சராக இருப்பதற்கு காரணம் என் மலேசிய நாடு. நான் மலேசிய தமிழன், அதில் நான் பெருமைப்படுகிறேன். நீங்கள் நிருபர் இந்தியாவிலிருந்து வந்திருக்கின்ற இந்திய தமிழர், இலங்கையில் இருக்கின்ற சகோதரன் இலங்கை தமிழன். உலகத்தில் இருக்கிற தமிழன் எல்லாம் ஒண்ணுன்னு ஒரு தப்பான பிழையான வாதத்துக்கு போகாதீங்க. இதுதான் பதில். இது முதல்ல புரிஞ்சுக்க. அவர் சிபி ராதாகிருஷ்ணன் இந்திய தமிழர். ரைட். இன்றைக்கு சிபிஆரை இப்படி ஒரு உயர் பொறுப்புக்கு அலங்கரிப்பதே ஏதோ ஒரு திட்டம், பிஜேபி ஏதோ ஒரு பிளான் பண்றாங்க 26 தேர்தலை ஒட்டி, அதற்காக நடக்கக்கூடிய வேலையா கூட இருக்கலாம் அப்படின்றாங்க. அப்படி ஏதேனும் ஒரு திட்டம் இருக்குதா? இன்னொன்று, கொங்கு பகுதியிலிருந்து ஒரு தலைவரை இவ்வளவு பெரிய உயரத்துக்கு கொண்டு வராங்கன்னா இது ஏதாவது ஒரு பிளான் வச்சு இதை பண்ணிட்டு இருக்காங்களா பிஜேபி? பெரிய சதி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இந்தியாவே அமெரிக்காவுக்கு வித்து போடலான்னு சதி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஒன்று முதல்ல புரிஞ்சுக்கங்க, அரசியல்வாதியை பற்றி ஒரு சொற்றொடர் சொல்லுவோம். அரசியல்வாதி கல்யாணத்துக்கு போனால் மாப்பிள்ளையா இருக்கணும்னு நினைப்போம், இளவு வீட்டுக்கு போனா அதா இருக்கணும்னு நினைப்போம். அரசியல் இல்லாம இருக்குமா? அரசியல். ஒரு படத்துல இந்த ப்ளூஸ் என்ன என்னமோ ஒரு என்ன நீல அமைப்போ என்னமோ ஒரு அமைப்புன்னு வச்சுட்டு இருக்கிற இந்த ரஞ்சித்னு ஒரு பையன் வச்சுட்டு இருப்பாரு. அவர் சொல்லுவாரு, அம்பேத்கர் கோட்டு போட்டதுலயும் அரசியல் இருக்குது, காந்தி கோட்டு போடாம வெறும் முக்காமூல வேட்டி கட்டினதுலயும் அரசியல் இருக்குதுன்னா அரசியல்வாதி அரசியல் எல்லாம் செத்து போயிருவான். அரசியல்வாதி ஆளை பொண்டாட்டிக்கிட்டு சிரிச்சு பேசுறதுல கூட அரசியல் இருக்கும். ஆமா, இதுல என்ன தவறு இல்ல? என்ன அப்படி சதி என்ன அரசியல்? இதுல நீங்க என்ன மொழி இனம்னு ஒன்ன நான் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பது என் எதிரி தீர்மானிப்பான்னு எனக்கு பிடிக்காத என் இந்திய பிரதமரை கொன்ன ஒரு துரோகி சொன்ன வார்த்தை இருந்தாலும் அந்த வார்த்தை அங்கிருந்து நான் கடை வாங்கிக்கிறேன். நீ எங்க தமிழ்நாட்டுல எதை வச்சுட்டு நீ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிற? 50 வருஷமா இனம் மொழி தமிழா இன உணர்வுக்குள்ள மட்டை அதே இதேன்னு சொல்றல, அதை வச்சே அடிக்கிறேன். தோத்து போன முருகன் தாழ்த்தப்பட்டவர், தாழ்த்தப்பட்ட தமிழர், தோத்து போனாலும் நான் மந்திரி ஆகிறேன். இன்னைக்கு சிபி ராதாகிருஷ்ணன் தகுதி உள்ள இந்திய தமிழர், அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். நீங்க சொல்ற மாதிரி நீங்க தான் என்னை எதிரி 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 மோடி எதிரின்னு பாவிக்கிறீங்க. நான் தமிழர்களை என்னுடைய சகோதரனா பார்க்குறேன். ஐநாவில் போய் பேசுறாருயா தமிழை பத்தி, உத்தரகோச வங்கையை போய் பாருங்கய்யா, தமிழனோட அன்னைக்கு இதை போய் பாருங்க. உடனே கீழடி போயிடுவீங்க, நோலடி போயிடுவீங்க. கீழடி தான் வரணும்னு இருக்கு. கீழடியில கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. கீழடியில் தமிழனுடைய தொன்மையான வரலாறு யாரும் மறுக்க மாட்டான். நான் ஒரு வாதத்துக்காக கேட்கிறேன். இந்த கீழடிங்கிற ஊர் கர்நாடகத்திலிருந்து, கர்நாடகத்தை சேர்ந்த ஒரு அலுவலர் அதெல்லாம் பார்த்து, ஆகா இங்க தொன்மையை பாரு 1000 வருஷம் 2000 வருஷம்னு சொல்லி அவர் இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருந்தா நாம் அதை ஒத்துக்குவோமா? கேட்ட கேள்விக்கு நேரடியா பதில் வேணும். மத்திய அரசு என்ன சொல்லுது? இதுக்கு ஒரு ப்ரூவன் வேணும்.
நாளைக்கு உலக நாடுகளுக்கு முன்னாடியே மற்றவங்களுக்கு முன்னாடியே வைக்கிறதுக்கு ஆமாம் இத்தனை வருஷம் இது தொல்லியலான பழமையான இதுங்கிறதுக்கு சயின்டிபிக்கா அந்த கார்பன் இதை வச்சு ஒரு ப்ரூவ் பண்ற மாதிரி எங்களுக்கு ரிப்போர்ட்டை எடுத்து கொடுத்து தொலையா வீணா போன அரசியல் பண்றீங்க. ஏன்னா அவன் என்ன தமிழ்நாட்டுல கட்சி வளர்த்துன்னு பிஜேபி காரனுக்கு இது இல்லையா? கீழடியில் வந்து அரசு அந்த திருப்பி நான் கேட்கிறேன் ஆதன் டிவி நேயர்களுக்கு வேணாம். மத்திய பிரதேசத்துல இந்த மாதிரி தோண்டி 5000 வருஷத்துக்கு முன்னாடி தாலியும் மீதி இது அங்க கிடைச்சது. யாரா ஆபீசர்? நார்த் இந்தியன் ஆபீசர் அப்படின்னு சொன்னா, ஏய் என்னடா சீன் போடுறீங்களா? உங்களால வச்சுட்டு நீங்களே தோண்டின்னு கேட்பியா? அந்த மாதேசி வாய் கேட்குமா? கேட்காதா? சந்தேகத்துக்கு இடமில்ல. நான் என்ன சொல்றேன்னா, உண்மையாலுமே கீழடி தமிழன் நாகரிக தொன்மையான நாகரிகம் இந்த உலகத்துக்கு பறைசாற்றுன்னு விரும்புறீங்கன்னா ஆகணும். இதுக்கெல்லாம் போறீங்களா சுப்ரீம் கோர்ட்டுக்கு, அங்க போங்க. ஒரு 10 பேர் குழு அமைக்க சொல்லுங்க. தொல்லியல் துறையில வந்து ஜாதி மதம் எந்த ஸ்டேட்டுக்காரன் யாரும் இல்லாம ஒரு 10 பேர் டீமை போட சொல்லுங்க. வந்து அவங்கள ரிப்போர்ட் கொடுக்க சொல்லுங்க. அப்ப ஏன்னா அயோத்தி தீர்ப்பு கொடுத்த ஜட்ஜில் ஒருத்தர் இஸ்லாமியர், அது உங்களுக்கு தெரியுமில்ல. அயோத்தியில முதல்ல ராமர் கோயில் கீழே இருந்தது அப்படின்னு சொன்னவர் ஒரு இஸ்லாமியர், அது உங்களுக்கு தெரியுமில்ல. அந்த மாதிரி பலதரப்பட்ட பல்வேறு மாநிலத்தை சம்பந்தப்பட்டவங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கமிட்டி போட்டு கீழடி ஆய்வு ஆராய்ச்சி பண்ணி அன்னைக்கு சொல்லுங்க. இது தமிழ்ல எதுனா பெருமையோட ஏத்துக்குவேன். தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ள தான் இருக்குது மட்டை. சிபிஆர் நியமனத்தை செய்தால் மட்டும் தமிழர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? இங்க அது மட்டுமே இது வந்து ஒரு ஈர்ப்பை கொடுத்துருமா? இது பிஜேபியினுடைய ஏதோ சித்து விளையாட்டு, ஏதேனும் அரசியல் விளையாட்டு இதில் நடக்குது அப்படின்றாங்க அவங்க. ஆமா, சித்து விளையாட்டு, வெத்தலை பாக்கில் வச்சு இந்த விளையாட்டு. நீங்க என்ன இங்க என்ன பெரிய தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு 4 எம்எல்ஏ இல்லையா? அதிமுக சப்போர்ட்ல போனோட 4 எம்எல்ஏ ஜெயிக்கலையா? தனியா 96லயே வேலாயுதன் ஒரு எம்எல்ஏ அதுக்கு ஜெயிக்கலையா? இப்படியே உட்காந்து அறிவாலய கனவு கண்டுகிட்டு இருங்க. இன்னைக்கு வந்து எங்களோட சேர்த்துட்டாங்க. அதிமுகவோட சேர்ந்ததுனால நிச்சயமா அவங்க வளர்ச்சி இன்னும் அதிகமாக தான் இருக்கும். நீங்க எழுதி வச்சுக்கங்க. எப்படி வந்து நாட்டுக்கு மோடி சாமி வீட்டுக்கு பழனிசாமின்னு சொல்றனோ, இன்னும் 8 அமாவாசை இருக்குது. இந்த அறிவாலய அமாவாசை மறையறதுக்கு பழனிசாமிங்கிற பௌர்ணமி வரப்போகுது. அதுல பிஜேபி ஒரு 15 பேர் நிச்சயமா ஜெயிக்க போறாங்க. மந்திரி சபையில் இடர்ல அப்படின்னு சொல்லி போறாங்க. என்ன செய்ய போறார்? துணை ஜனாதிபதி ஆயிட்டாருன்னா திரு சிபிஆர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு தமிழரா அவராவது செய்வார், அவராவது உணர்வார். 18 ஆண்டு காலம் மந்திரி சபையில வாஜ்பாய், அதுக்கு முன்னாடி குஜரால், தேவகவுடா ஒருத்தரு கூட இல்லாம எல்லா மந்திரி சபையிலும் நல்லா வளம் கொளிக்கக்கூடிய பலமான இதை வாங்குறதுக்கு கடைசி காலத்துல வீல் சேர்ல ஏறி உட்காந்துட்டு விமானத்துல ஏறி போய் என் மருமக பிள்ளைக்கு நல்ல இலாக்காவா போட்டு கொடுக்குன்னு கருணாநிதி வாங்கி சுனாமி வந்தப்ப அங்க இருந்து வாரி மன்மோகன் சிங்க்கு அம்மா அரசாங்கம் அங்க ஆண்டப்ப வாங்கி எப்படி கொடுத்து தமிழ்நாட்டை ஏமாத்தி சுடுகாட்டாக்குனாங்களோ அந்த மாதிரி இல்லாம ஒரு இந்திய தமிழனாய், ஒரு இந்திய தாயின் புதல்வனாய் நிச்சயமா தமிழ்நாட்டிற்கு எந்த கேடும் வராம தன்னுடைய வகையறிந்து தன்னுடைய கட்டம் அறிந்து ஒரு துணை ஜனாதிபதியா செயல்படுவார். அதை தாண்டி எனக்கு பர்சனலா என்ன அப்படின்னா, மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு சிபி ராதாகிருஷ்ணனும் கிட்டத்தட்ட நெருங்கிய உறவினர்கள் 2 பேருமே. அதுதான் எடப்பாடிக்கு ஏதாவது செக் வைக்கிறாங்களோன்ற ஒரு பார்வையை கூட ஒரு அரசியல் அது கேரம் போர்டு வைக்கிறாங்க. செக்கில் கேரம் போர்டு வைக்கிறாங்க. இன்னும் கொண்டு போ, இன்னும் அநேகமா ட்ரம்ப் இழுத்துட்டு வா, எல்லாம் இதாக இருக்கும். செக்கும் இல்லை, மரச்செக்கும் இல்லை, ஆற்ற செக்கும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு தமிழர், அதே பகுதியை சேர்ந்தவர், ஒரு உறவினர் இன்னைக்கு ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறப்ப மத்திய பாஜக தலைமைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு துணை ஜனாதிபதிங்கிறத தாண்டி ஒரு நட்பு பாலத்தோடு இருப்பார். இந்த கூட்டணி இன்னும் வலுப்பெறுவதற்கு ஒரு ஜனாதிபதிங்கிற இதை தாண்டாம அவர் ஒரு நிச்சயமா அதுக்கு ஒரு கரும்பொருளா இருப்பார். ஒரு நல்ல மனிதருக்கு, தகுதியுள்ள மனிதருக்கு நல்ல பொறுப்பு கிடைத்திருக்குது. ஒரு இந்திய தமிழனாய் நான் பெருமைப்படுகிறேன். அப்போசிஷன்ல வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட்டா வந்து திரு வைகோ இருப்பாரு, அல்லது திருச்சி சிவா இருப்பாரு. அந்த மாதிரி பெயரும் மன்னிப்புகள் கனிமொழியிடம் மன்னிப்புகள். ராதா, அது பழைய பிள்ளைங்க, இப்போ அவன் பேசுறதுக்கே சத்து இல்லை. அது பாருங்க, நாளைக்கு ஓட்டு இந்த பக்கம் போட போகுது. நேற்றே பல்ட்டி அடிச்சிருச்சு. நான் சொன்னதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாரு, அடுத்த ஜனாதிபதி ஆக போகக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு இருக்கிறாரு. ஏங்க பாவம், அவர் நாளைக்கு இந்த பக்கம் வந்துடுவாருங்க. நான் ஒன்று சொல்கிறேன், மகாராஷ்டிராவில் இருக்கிற நம்ம உத்தவ் தாக்கரே குரூப் கூட இந்த பக்கம் ஒரு கவர்னராக போய் மகாராஷ்டிரா மக்களுடைய மனதில் இடம் பிடிச்சு அங்கே பிஜேபிக்கு எதிர்முகாமில் இருக்கிற பிஜேபியை விட அதிக தீவிர இந்துத்துவா பேசுகிற அவங்களோட கூட்டணி வச்சுட்டு இருக்கிற இந்த கள்ளன் திமுகவை பற்றி நான் பேசலை. அந்த மகாராஷ்டிரா மக்களே இன்னைக்கு சிபி ராதாகிருஷ்ணங்கிற பச்சை தமிழனை, இந்திய தமிழனை கொண்டாடுறாங்க. அங்கே இருக்கிற எதிர்கட்சியை அவருக்கு ஓட்டு போட போகுது. தமிழை சொல்லி வயிற்றை வளைத்து பிளப்பு நடத்தி குடும்பத்தை
பெருக்கி சொத்தை பெருக்கி 700 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்ச திமுக நீ சிபி ராதாகிருஷ்ணனை ஆதரிக்கலனா இது கருவின் குற்றம் அல்ல, வரலாறு எந்த காலத்திலும் உன்னை மன்னிக்காது. நிறைய விஷயங்கள் திரு சிபிஆர் குறித்தான உங்களுடைய பார்வையை சொல்றீங்க, மக்கள் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். நேரில் நேரம் கொடுத்து பேசுறதுக்கு நன்றி மணிகண்டன் சார். நன்றி. ஆதன் டிவிக்கும் மாதேசுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.